அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆவில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்க முறைகள் இருக்கின்றன. அது என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். துஆ கேட்பதற்கு முன் சதக்கா, தர்மம் போன்ற ஏதேனும் நல்ல காரியம் செய்வது, ஒழு செய்து 2 ரக்காயத் சலாத்துல் ஹாஜத் தொழுது அதற்கு பிறகு துஆ செய்வது, கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து துஆ கேட்பது, மண்டியிட்டு பணிவாக அமர்ந்து கேட்பது, 2 கரங்களையும் விரித்து துஆ கேட்பது, கைகளை நெஞ்சு வரை உயர்த்தி துஆ கேட்பது, ஒரு குழந்தை தாயிடம் கெஞ்சி கேட்பதைப் போல கெஞ்சி கதறி கேட்க வேண்டும். அல்லாஹு தாலாவில் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதிய பின் துஆ கேட்பது, அல்லாஹ்வின் உயர்ந்த அந்தஸ்தை மனதில் கொண்டு துஆ கேட்பது, ஒழுக்கத்திற்கு மாற்றமான ஏதேனும் வார்த்தை சொல்லாமல் துஆ கேட்பது, துன்பங்களின் போது முன்னால் செய்த ஏதேனும் நல்ல அமல்களை கூறி அதன் பொருட்டால் துஆ செய்வது, தனது பாவத்தை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பது, துஆவை மெதுவாகவும் பணிவாகவும் செய்வது, ஹதீஸ்களில் வந்துள்ள துஆக்களை முற்படுத்துவது, தனக்காக துஆ கேட்ட பின் மற்ற உம்மத்துக்களையும் துஆ கேட்பது, கூட்டு துஆவில் தனக்காக மட்டுமல்லாமல் அனைவருக்கும் சேர்ந்து துஆ கேட்க வேண்டும். மிக ஆர்வத்துடனும் ஆசையுடனும் ஈடுபாடுடனும் துஆ கேட்க வேண்டும். அழுது துஆ செய்வது, அழுகை வராவிட்டால் அழுவதை போல் பாவனை செய்து துஆ கேட்பது, ஒரே நோக்கத்திற்காக திரும்ப திரும்ப துஆ கேட்பது, தேவை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ்விடமே துஆ கேட்க வேண்டும். துஆவில் ஆரம்பத்திலும் முடிவிலும் அல்லாஹு தாலாவை புகழ்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, உடல் யாராவது இருந்தால் அவர் ஆமீன் கூறுவது, நபிமார்கள் சாலிகின்கள் வசீலாவை கொண்டு கேட்குதல், துஆ முடிந்ததும் கைகளை முகத்தில் தடவிக்கொள்ளுதல், துஆ கேட்கும் போது வானத்தின் மீது பார்வையை செலுத்தக்கூடாது, சிரமப்பட்டு வார்த்தை ஜாலங்களில் கவனம் செலுத்தக்கூடாது, ராகம் போட்டு துஆ கேட்பது கூடாது, இந்த துஆவை ஏற்றுதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடும் தோழியில் கேட்கக்கூடாது, உனது லிக்மத்தை அருளை எனக்கு மட்டும் தா, அவருக்கு மட்டும் கொடு என்று குறிப்பிட்டு கேட்பது கூடாது, மன உண்மையுடன் கேட்பது. இவை அனைத்தும் துஆவை கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்குமுறைகளாகும். அல்லாஹு தாலா நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.